சோ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் காதல் கை கொடுமா கை கூடாதா? காதல் எப்படிதாங்க இருக்கும்? ஐயோ! என் காதல் என்னாகும் ஏதாகும் அப்படிங்கிற மாதிரி எப்ப பார்த்தாலும் காதல் தோல்விதான். எனக்கு காதல் தோல்விதான். எந்த லவ் எப்படி பண்ணாலும் காதல் தோல்வியா தான் இருக்குன்னு சொல்லக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் காதல்? எனக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு கேட்கும்போது. ஏன்னா என்னை சுத்தி நிறைய வந்து துலாம் ராசிக்காரர்கள் போயிடுச்சுங்க. அவ்வளவுதான். எப்ப பார்த்தாலுமே உர்ருன்னே இருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு லவ் ஃபெயிலியர்ங்க அப்படிங்கிற ஒரு பட்டத்த நெத்தியில எழுதி ஒட்டிட்டு அப்படியே சுத்திட்டு இருக்காங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. துலாம் ராசிக்கு வந்து லவ் பிரேக்கப்பா அப்படின்ற மாரி. ஏன்னா எடை போடக்கூடாது. அதுல தப்பு. ஓகே. எடை போட்டதுனால வந்து பிரச்சனை வந்திருக்கலாம். எடை போடாம இருந்தாங்கன்னா சூப்பரா இருந்திருக்குமே. இருக்கறதுலயே வந்து பெஸ்ட்டான ஆள் யாருன்னா நான் துலாம சொல்வேன். துலாம், ரிஷபம். ஏன்னா ஆல்ரெடி சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைஞ்ச வீடு இல்லையா? அது மாரி பார்த்தீங்கன்னா, இங்க சூரியன் நீச்சம். எதுக்கும் வந்து அந்த ஒரு தெனாவட்டு இதெல்லாம் இருக்கும். சனி வந்து உச்சம் அதனால இன்னொன்னு என்னன்னா, காதல காதலிக்கிறாங்களா? காதலிய காதலிக்கிறாங்களா? வேலைய காதலிக்கிறாங்களான்னு பிரச்சனை இருக்குல்ல. கரெக்ட். இவங்க எந்நேரமும் பொண்ணுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாம, இவர் வந்து வேலைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே வேலைதான் முக்கியம். ஆ. "ஏய் நீ பஞ்சுவாலிட்டி பரமசிவமாவே இருந்துட்டு போப்பா. நீ எதுக்கு எனக்கு என்ன லவ் பண்ண? எதுக்கு ப்ரப்போஸ் பண்ண? நீ எப்ப பாரு போய் உட்காந்துட்டு உன் வேலைய கட்டினே அலற. நீ இதுல வந்து வேற நீ கரெக்ட்டா தேவையான நேரத்துல விட்டுர்ற. தேவையில்லாத நேரத்துல வந்து என்னைய வந்து சும்மா குத்தி குத்தி கேள்வி கேட்டுட்டே இருக்கின்ற மாரி ஆட்கள்லாம் இருந்தா லவ் பிரேக்கப் ஆகுமா ஆகாதா?" கண்டிப்பா ஆகும். என்னாச்சு? அதாவது காலச்சக்கரத்தின் 7ஆம் இடம். நீங்க இப்ப ரொம்ப ரொம்ப சொல்லும்போது தான் எனக்கு புரியுது. வேலைனாலே வேலை வேலைன்னு சொல்லிட்டு புடிச்ச லவ் பண்ண பிள்ளைய அப்படியே விட்டுறது. என்னன்னா அவங்களுடைய பிஸி ஷெட்யூல். ஏன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்டின்னா 2025லலாம் பயங்கர ஒரு நல்ல பீக்ல இருக்கு. ஏன்னா ஜாக்பாட்ன்னு சொன்னதே அவங்களுக்கு தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஓ! கிட்டத்தட்ட ரொம்ப சூப்பரா இருப்பாங்க அப்படின்னு. ம். இப்பயும் வந்து ஒண்ணும் குறைச்சலே இல்ல. ஏன்னா 2ஆம் இடத்த குரு பார்க்குறாருல. குடும்பம் அமைஞ்சிரும். பிரேக் ஆன காதெல்லாம் திருப்பி ரிட்டர்ன் குடுத்துறலாம். பார்த்துரலாம் அப்படின்ற மாரியான நிலை தான்.